அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. தேவைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என்னப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என்னப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் மஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் மஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என்னப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் மஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே.
மறுபடியும். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. ஆமென். உலகெங்கிலும் இருந்து இந்த காலை வேளையிலே எங்களோடு கூட இந்த ஞாயிறு ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கும் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு நாமத்திலே அன்புடன் வரவேற்கிறோம். என்ன அருமையான வார்த்தைகள் பாருங்க. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. எத்தனை பேருக்கு அது ஆயிருக்குது? எத்தனை பேர் கூப்பிட்டுருக்கிறீங்க? நெருக்கத்தின் நேரத்தில் கூப்பிட்ருக்கீங்களா? வேறு வழியே இல்லைன்னு நினச்சி இதனோட போகவே முடியாது, கடக்கவே முடியாது இந்த இடத்த அப்படி நினச்சிருக்கீங்களா? வழியே இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறப்ப அவர் இன்னும் 1000 வழிகளை வச்சிருக்கிறார். எப்போவுமே அதை ஞாபகம் வச்சுங்க. முடியாது, நிச்சயமாக வழியே இல்லை அப்படின்னு வாயிலேருந்து வரவே வேண்டாம். ஏன்னா நமக்கு தெரியாத குறைஞ்சது 1000 வழியாவது அவர் வச்சிருக்கிறார். மனுஷனை மீட்கிறதுக்கு வழியே இல்லைன்னாங்க. ஏன்னா அவனை எப்படி மீட்கிறது? பாவத்தின் சம்பளம் மரணம்னு சொல்லிட்டாரு. பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும். அப்போ அவனை தண்டித்து சாகடிக்கணும். அதை பண்ணாமல் போனார்னா அவர் கெட்டவர் ஆகிடுவார், அவர் பொய்யர் ஆகிடுவார். அவர் சொல்லிட்டு செய்யாமல் விட்டாரு, தண்டனை கொடுக்காம விட்டாரு. அவனை சும்மா மன்னிச்சு விட்டுற முடியாது. ஆகவே எல்லாம் நினச்சாங்க நிச்சயமாக முடியாது, மனுஷனை மீட்கவே முடியாது. பாவத்தில் விழுந்த மனுஷனை மீட்கிறதுக்கு வழியே இல்லை. ஏன்னா அவனை தண்டிக்காமல் அவனை மன்னிக்க முடியாது. தண்டிச்சாகணும். ஏன்னா தண்டனை ஏற்கனவே சொல்லிட்டார், பாவத்தின் சம்பளம் மரணம். எப்படி பண்ண போகிறாரு? இது ஒரு புதிராக இருந்தது. இதுக்கு என்ன விடை அப்படின்றது எல்லாம் ஆராய்ச்சி பார்த்துட்டு இருந்தாங்க. எப்படி மீட்க போகிறார்? அவ்வளோதானா? மனு வர்க்கத்துக்கு வேறு வழியே இல்லையா? அழிஞ்சு போயிடுவாங்களா? அவ்வளோதானா? நரகந்தானா? வேறு வழி இல்லையா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தப்பா சொந்த குமாரனை அனுப்பி, யாருமே நினைக்கல அப்படி, அவரை ஆதாம் மாதிரி இன்னொரு ஆதாமாக அனுப்புகிறார். மனு வர்க்கத்தின் பிரதிநிதியாக அனுப்பி அந்த ஒரு ஆதாம் பாவம் செஞ்சு நம்மளை எல்லாத்தையும் பாவத்தில் மூழ்த்தினான். இந்த ஒரு ஆதாம் தன்னுடைய கீழ்ப்படிதல்னாலே தேவனை திருப்திப்படுத்துகிறார். சொன்னதெல்லாம் செய்கிறார், கட்டளைகளுக்கெல்லாம் கீழ்ப்படுகிறார் பூரணமாக. அது மட்டும் இல்லை, ஏற்கனவே செஞ்ச பாவத்துக்கெல்லாம் பரிகாரமாக தன்னையே பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுக்கிறார், மரிக்கும்படியாக. அதோடு அவரும் செத்து போயிடல. 3ஆவது நாள் அவர் உயிரோடு எழுப்பப்படுறார். இந்த ப்ரோக்ராம் யாருக்குமே வழங்கலை, வழியே இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் சொல்கிறார், எனக்கு ஒரு வழி தெரியும். என் குமாரனை அனுப்பி எல்லா மனுஷருடைய பாவத்தையும் அவர் மேலே சுமத்தி அவரை தண்டனைக்குள்ளாக்கி மனு வர்க்கத்தின் பிரதிநிதியாக பதிலாளாக அவரை ஆக்கி அவரை எல்லாத்தையும் பாவத்தை சுமந்துக்க செய்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் பாவ மன்னிப்பை அறிவிக்க முடியும். அதனால தான் அவர் உயிர் தெழுந்த பிறகு சொல்கிறார், இப்போ
அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. பாவ மன்னிப்பு இப்போ உலகம் எங்கும் பிரசங்கிக்கப்படும். எப்படி? இந்த இயேசுவின் நாமத்தினாலே, அவருடைய இரத்தத்தினாலே. எப்பேற்பட்ட ஒரு விடையை கண்டுபிடிச்சிட்டார் பாருங்க. ப்ராப்ளம், மனுஷனுடைய மிகப்பெரிய ப்ராப்ளத்துக்கு விடையை கண்டுபிடிச்சிட்டார். உங்கள் பிரச்சனை கண்டுபிடிக்க மாட்டார்னு நினைக்கிறீங்க? நீங்கள் நினைக்கிறீங்க உங்கள் பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை. அதை விட பெரிய பிரச்சனைங்க இது. எவருமே பதில் சொல்ல முடியாத பிரச்சனை இது. அதுக்கே விடையை கண்டுபிடிச்சிட்டார். சொல்கிறேன், உங்கள் ஒவ்வொருடைய பிரச்சனைகளுக்கும் பதில் அவரிடத்தில் இருக்கிறது. அதனால தான் அவர்கிட்ட வரோம் நம்ம. அதனால தான் அவரை தேடுகிறோம், அவரை நாடுகிறோம். ஏன்னா அவர்கிட்ட பதில் உண்டு, அவரை நம்புகிறோம். ஆமென். பரலோக தகப்பனே, துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை வேளையிலே இந்த காரியங்கள் நாங்கள் எண்ணி பார்க்கிறோங்க தாவே. நெருக்கத்திலே ஒருவேளை நிறைய பேர் இன்றைக்கு இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கலாம். இங்கே வந்திருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, தூரத்திலிருந்து இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, நெருக்கமான பாதைகளில் சென்று கொண்டிருக்கலாம். இதிலிருந்து இதை கடந்து போகிறதுக்கு வழியே இல்லை என்று நெருக்கப்பட்டவர்களாக உணரலாம். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டார் என்று நாங்கள் இப்பொழுது பாடினது எவ்வளவு பெரிய உண்மை. நீர் விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டுக் கொள்கிற தேவன் என்பதை இன்றைக்கும் அவர்களுக்கு காண்பியுங்க தாவே. உடைய விடுதலை மக்கள் அனுபவிக்கட்டும், தன்னுடைய நெருக்கங்களிலிருந்து விடுவிக்கப்படட்டும், விசாலத்தை மக்கள் காணட்டும், நல்ல இடத்துக்கு கொண்டு வரட்டுங்க தாவே. செல்வ செழிப்பான இடத்திற்கு எங்களை கொண்டு வந்தீர் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறானே கர்த்தாவே, அப்பேற்பட்ட ஒரு நல்ல இடத்துக்கு நீர் கொண்டு வந்து விடக்கூடிய வல்லவராக இருக்கிறபடி ஆலமுக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த நேரத்தில் மக்கள் உம்மை அண்டி கொள்ளட்டும், உம்மை நாடட்டும், உம்மீது விசுவாசத்தை வைக்கட்டும். இந்த உலகத்தின் மீது இல்லை, உம்மீது. ஏனென்றால் நீர் சர்வ வல்லவர், எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறேன். இன்றைக்கு அப்பேற்பட்ட நெருக்கங்களின் வழியாய் சென்று கொண்டிருக்க மக்களுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறோம். அவர்கள் உள்ளவங்களோடு நீர் பேசும். இன்றைக்கு வார்த்தை வல்லமையாய் புறப்பட்டு வரட்டும். ஜனங்களுக்கு அது பெரிய ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். மக்கள் தலை நிமரட்டும், தோள்கள் உயரட்டும் கர்த்தாவே, நம்பிக்கை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாகவே பாடுங்களே. பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாகவே பாடுங்களே. சாரோனின் ரோஜாவ, பள்ளத்தாக்கின் லீலியே, சாரோனின் ரோஜாவ, பள்ளத்தாக்கின் லீலியே, பரிசுத்த என் நேசரவர் பதினாயிரங்களில் சிறந்தோ. பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாகவே பாடுங்களே. பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாகவே பாடுங்களே. வார்த்தையில் உண்மையுள்ளோ, வாக்குத்தத்தம் செய்திட்டார். வார்த்தையில் உண்மையுள்ளோ, வாக்குத்தத்தம் செய்திட்டார். கலங்காதே, திகையாதே, ஜெயமின்று உன்னை காத்திடுவார். பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாகவே பாடுங்களே. பூமியின் குடிகளே
புதிய பாடல். அற்புதர் இயேசு என்றும் எனக்கு போதும் என்றும் அவரே, மாறாதவர் விலகாதவர் ஆசீர்வதிப்பாரேன்னு ஒரு அருமையான பாடு. எனக்கு ரொம்ப பிடிச்ச தீம் இந்த வார்த்தைகள். திரும்ப திரும்ப இதைத்தான் நம்ம பாடணும். இது நல்லா உள்ளே இறங்கணும். 1000 பாட்டு பாடினாலும் போதாது. இந்த மாதிரி அது இன்னொரு நல்ல அருமையான பாட்டு வந்திருக்குது. எல்லாரும் சேர்ந்து நாம் பாடுவோம். அற்புதர் இயேசு என்றும் எனக்கு போதும் என்றும் அவரே, மாறாதவர் விலகாதவர் ஆசீர்வதிப்பாரே, மாறாதவர் விலகாதவர் ஆசீர்வதிப்பாரே. அற்புதர் இயேசு என்றும் எனக்கு போதும் என்றும் அவரே, மாறாதவர் விலகாதவர் ஆசீர்வதிப்பாரே, மாறாதவர் விலகாதவர் ஆசீர்வதிப்பாரே. நல்லவர் இயேசு வார்த்தையில் என்றோ வாக்கு மாறிடாரே, சத்தியமும் கிருபையோ ஆசீர்வதிப்பாரே. நல்லவர் இயேசு வார்த்தையில் என்றோ வாக்கு மாறிடாரே, சத்தியமோ கிருபையோ ஆசீர்வதிப்பாரே. வெற்றியும் வாழ்வும் உண்டாகுமே, தேவனின் நன்மை நிரம்புமே. வெற்றியும் வாழ்வும் உண்டாகுமே, தேவனின் நன்மை நிரம்புமே. கர்த்தரே எனக்கு துணை நின்று சொன்னதை செய்து முடிப்பாரே, கர்த்தரே எனக்கு துணை நின்று சொன்னதை செய்து முடிப்பாரே. நல்லவர் இயேசு வார்த்தையில் என்றோ வாக்கு மாறிடாரே, சத்தியமும் கிருபையோ ஆசீர்வதிப்பாரே. நல்லவர் இயேசு வார்த்தையில் என்றோ வாக்கு மாறிடாரே, சத்தியமோ கிருபையோ ஆசீர்வதிப்பாரே. கைகளில் வரைந்துள்ளார், ஒருபோதும் என்னை மறப்பதில்லை. உள்ளங்கைகளில் வரைந்துள்ளார், ஒருபோதும் என்னை மறப்பதில்லை. போகையிலும் நான் வருகையிலும் கர்த்தரே என்னை காப்பாரே, போகையிலும் நான் வருகையிலும் கர்த்தரே என்னை காப்பாரே. நல்லவர் இயேசு வார்த்தையில் என்றோ வாக்கு மாறிடாரே, சத்தியமோ கிருபையோ ஆசீர்வதிப்பாரே. நல்லவர் இயேசு வார்த்தையில் என்றோ வாக்கு மாறிடாரே, சத்தியமோ கிருபையோ ஆசீர்வதிப்பாரே. பாழாக்கும் கொள்ளை நோய்களுக்கும் கிறிஸ்துவின் ரத்தம் விடுவிக்குமே. பாழாக்கும் கொள்ளை நோய்களுக்கும்
கிறிஸ்துவின் ரத்தம் விடுவிக்குமே. அவர் தழும்புகளால் சுகமானே, ஆரோக்கியம் என்றும் எனக்குண்டே. அவர் தழும்புகளால் சுகமானே, ஆரோக்கியம் என்றும் எனக்குண்டே. நல்லவர் இயேசு வார்த்தையில் என்றோ வாக்கு மாறிடாரே. சத்தியமோ கிருபையோ ஆசீர்வதிப்பாரே. நல்லவர் இயேசு வார்த்தையில் என்றோ வாக்கு மாறிடாரே. சத்தியமோ கிருபையோ ஆசீர்வதிப்பாரே. அற்புதர் இயேசு என்றும் எனக்கு போதும் என்றும் அவரே. மாறாதவர் விலகாதவர் ஆசீர்வதிப்பாரே. மாறாதவர் விலகாதவர் ஆசீர்வதிப்பாரே. அற்புதர் இயேசு என்றும் எனக்கு போதும் என்றும் அவரே. மாறாதவர் விலகாதவர் ஆசீர்வதிப்பாரே. மாறாதவர் விலகாதவர் ஆசீர்வதிப்பாரே. நல்லவர் இயேசு வார்த்தையில் என்றோ வாக்கு மாறிடாரே. சத்தியமோ கிருபையோ ஆசீர்வதிப்பாரே. நல்லவர் இயேசு வார்த்தையில் என்றோ வாக்கு மாறிடாரே. சத்தியமோ கிருபையோ ஆசீர்வதிப்பாரே. நல்லவர் இயேசு வார்த்தையில் என்றோ வாக்கு மாறிடாரே. சத்தியமோ கிருபையோ ஆசீர்வதிப்பாரே. நல்லவர் இயேசு வார்த்தையில் என்றோ வாக்கு மாறிடாரே. சத்தியமோ கிருபையோ ஆசீர்வதிப்பாரே. ஆமென். வாக்குரைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே, நீர்
துதிப்போம், கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். கர்த்தருக்கு காலை வேளையிலே நன்றியை செலுத்துவோம். நன்றி நன்றி நன்றின்னு பாடணுமே, நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீர் எங்களுக்காக செய்த எல்லாவற்றுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. துதி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் கர்த்தாவே. நீர் நல்லவர், நன்மைகளை எங்கள் மீது பொழிந்தருளி இருக்கிறீர். நாங்கள் நினைக்கிறதுக்கும் கேட்கிறதுக்கும் மேலாக அதிகமாக எங்களுக்காக நீர் செய்திருக்கிறீர். இவைகளெல்லாம் எண்ணி பார்த்துமை துதிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை வேளையில் உம்மை ஆராதிக்கிறோம். தேவனே, நீர் தேவன், உம்மை போல் ஒருவர் இல்லை. உம்மை போல அன்பு கூறுகிறவர் ஒருவர் இல்லை. உம்மை போல மகத்துவமான காரியங்களை செய்கிறவர் ஒருவர் இல்லை. உம்மை போல ஞானி ஒருவர் இல்லை. உம்மை போல வல்லமை படைத்தவர் ஒருவர் இல்லை. பேர்பட்ட தேவன் எங்களுடைய தேவன், எங்களுடைய பரலோக தகப்பனாக இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்கள் ஒவ்வொரு உள்ளத்திலேயும் பெரிய ஆறுதலையும் சமாதானத்தையும் இன்றைக்கு கொண்டு வரட்டும். எங்கள் தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்பதை ஒவ்வொருவரும் எண்ணி பார்க்கட்டும், உம்மை துதிக்கட்டும். ஆழமாய் இந்த காரியங்கள் அவர்களுக்குள்ளே வேரூன்றட்டும் கர்த்தாவே. பயங்கள் நீங்கட்டும், விசுவாசமும் நம்பிக்கையும் உண்டாகட்டும். இன்னைக்கு எங்களோடு பேசும் வார்த்தையை கொண்டு வல்லமையான நம்முடைய கிரியைகள் ஒவ்வொரு உள்ளத்திலே நடைபெறட்டும். இயேசுவின் நாமத்திலே நான் வேண்டிக் கொள்கிறோம்.